வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சென்னை கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பூங்கா, நூலக கட்டிடம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மையம் திறப்பு. செந்தில் பாலாஜியை நீக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. திருச்சியில் வைகோ பேட்டி. ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 11 வரை நடைபெறும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். மணிப்பூர் கலவரம், பொது சிவில் சட்டம் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து செயல்பட வாய்ப்பு இல்லை. நம் புரட்சி தொண்டன் என்ற தினசரி நாளிதழ் தொடங்க உள்ளதாக ஓ. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. மணிப்பூரில் ஜூலை 8 வரை பள்ளிகளை மூட உத்தரவு. இணைய சேவை தடையை நீட்டித்து அம்மாநில அரசு உத்தரவு. சென்னை கொளத்தூர் தொகுதியில் முடிவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று முடிவுற்ற திட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஜிகேஎம் காலனி 12வது தெரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை திறந்து வைத்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வகுப்பறையில் இருந்த மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களிடம் கலந்துரையாடினார். பிறகு ரமணா நகர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய கௌதமபுரம் அடுக்குமாடி குடியிருப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட பூங்கா, பகுதி நேர நூலகம் மற்றும் 2 ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மையம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மையத்திற்கு வந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு குழந்தைகள் மலர் கொடுத்து வரவேற்பு அளித்தனர். பின்னர் ஸ்டீபன்சன் சாலையில் பாலங்கள் துறை மூலம் புதியதாக கட்டப்பட்டுள்ள சாலை மேம்பாலத்தை திறந்து வைத்தார். செந்தில் பாலாஜியை நீக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, அரசியலமைப்பு சட்ட நெறிமுறைகளையும் மரபுகளையும் தொடர்ந்து மீறி வரும் ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழ்நாட்டின் ஆளுநராக பதவியில் நீடிக்கும் தகுதியை இழந்துவிட்டதாக தெரிவித்தார். மேலும் மதிமுக சார்பில் நடைபெற்று வரும் கையெழுத்து இயக்கத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் பேராதரவை வழங்கி வருவதாக தெரிவித்தார். அவருக்கு அதிகாரமே கிடையாது. அமைச்சர்களை நியமிப்பதும் மாற்றுவதும் முதலமைச்சருடைய அதிகாரம் என்று அரசியல் சட்டம் 163வது பிரிவு தெளிவாக சொல்கிறது. ஆனால் இவர் முதலிலே டிஸ்மிஸ் செய்ததாக 6 மணிக்கு ஒரு செய்தி கொடுக்கிறார். நடுராத்திரியிலே ஞானோதயம் வருகிறது. ஞானோதயம் வந்த பிறகு அதை நிறுத்தி வைக்க சொல்லுகிறார். இந்த மாதிரி கோமாளித்தனமான வேலையை எந்த கவர்னரும் இதுவரை செஞ்சதில்லை. தொடர்ந்து பேசிய வைகோ, மேகதாட்டு அணை மற்றும் பெண்ணையாற்று அணை விவகாரத்தில் ஒன்றிய அரசு ஒரு தலையாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், இத்தகைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு பல்வேறு பிரச்சனைகள். மேகதாட்டு அணையை கட்ட வேண்டும் என்று கர்நாடகம் முனைகிறது. அது கட்டப்பட்டால் 5 மாவட்டங்களினுடைய பாசனம் அடியோடு பாழாகி போகும். குடிநீருக்கும் பிரச்சனை ஏற்படும். பெண்ணையாற்றுக்கு குறுக்கேயும் அணை கட்டுவதற்கு இன்றைக்கு கர்நாடகம் முனைந்திருக்கிறது. அது சம்பந்தமாக மத்திய அரசோடு ஒன்றிய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாக சிவகுமார் சொல்லியிருக்கிறார். அதுவும் தமிழ்நாட்டை மிகவும் பாதிக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தமிழகத்தினுடைய எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடியது என்பதால் ஒன்றிய அரசு ஓர்வஞ்சகமாக இல்லாமல் ஒரு கண்ணிலே வெண்ணெய் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு என்று இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தரப்புடன் இணைவது என்ற பேச்சுக்கு இடமில்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய ஓபிஎஸ், நம் புரட்சி தொண்டன் என்ற தினசரி நாளிதழை தொடங்க உள்ளதாகவும் அந்த நாளிதழுக்கு மருது அழகுராஜ் ஆசிரியராக நியமிக்கப்பட உள்ளதாக அறிவித்தார். பின்னர் ஓபிஎஸ் மற்றும் பன்ருட்டி ராமச்சந்திரன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி தரப்புடன் இணைவது குறித்த பேச்சுக்கு இடம் இல்லை என்றும் தான் ஆதரவு தராவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அரசு அன்றே கவிழ்ந்திருக்கும் எனவும் கூறினார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின் கூட்டணி குறித்து முடிவெடுப்போம் என அவர் கூறினார். பாஜக தலைவர்கள் கூட்டணி குறித்து தங்களுடன் பேசி வருவதாக தெரிவித்தார்.
கூட்டணி என்பது தேர்தல் வருகின்ற போது எடுக்கப்படுகின்ற முடிவு. தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் அதுக்குரிய முடிவை நாங்கள் சொல்லுவோம். பின்னர் பேசிய பன்ருட்டி ராமச்சந்திரன், ஆளுநரின் நடவடிக்கை சரியானது இல்லை என ஒன்றிய அரசே சொல்லிவிட்டதாக கூறிய அவர், அமைச்சரை பதவியில் இருந்து நீக்க அதிகாரம் உள்ளதா இல்லையா என்பது குறித்து ஆளுநருக்கே தெரியவில்லை என கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20ஆம் தேதி தொடங்க உள்ளதாக ஒன்றிய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அறிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 28ஆம் தேதி பிரதமர் மோடி புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைத்த நிலையில் முதல் முறையாக அங்கு மழைக்கால கூட்டத்தொடர் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் 2023ஆம் ஆண்டுக்கான மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவித்துள்ளார். இந்த கூட்டத்தொடரின் போது கொண்டுவரப்பட உள்ள சட்டங்கள் மற்றும் பிற நடவடிக்கைகளில் அனைத்து கட்சிகளும் ஆக்கப்பூர்வ பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டத்தொடரில் மணிப்பூர் கலவரம், விலைவாசி உயர்வு, பொது சிவில் சட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மணிப்பூரில் அசாதாரண சூழ்நிலை தொடர்வதால் ஜூலை 8ஆம் தேதி வரை பள்ளிகளை மூட அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மணிப்பூரில் பெரும்பான்மையாக உள்ள மெய்தேயி சமூகத்தினர் பழங்குடியினர் அந்தஸ்து வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் குகி சமூகத்தினர் எதிர்த்து வந்தனர். நாளடைவில் இது கலவரமாக மாறிய நிலையில் இரு தரப்பினருக்கும் ஏற்பட்ட கலவரத்தில் இதுவரை 120 பேர் உயிரிழந்துள்ளனர். 3000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். மணிப்பூரில் அசாதாரண சூழ்நிலை தொடர்வதால் இணைய சேவை தடையை நீட்டித்தும் பள்ளிகளை மூடவும் அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ராகுலின் மணிப்பூர் பயணம் குறித்து பேசிய அம்மாநில பாஜக தலைவர் சாரதா தேவி, தற்போதைய சூழ்நிலையில் ராகுலின் பயணத்தை பாராட்டுவதாகவும் இந்த விவகாரத்தை அரசியலாக்க கூடாது என அவர் கூறினார். மணிப்பூரில் அமைதியை கொண்டுவர கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மேகதாட்டு அணை மற்றும் பெண்ணையாற்று அணை தொடர்பான வழக்குகளை தமிழ்நாடு அரசு துரிதப்படுத்த வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக மாநில துணை முதல்வரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான டி.கே. சிவக்குமார் டெல்லியில் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷேகாவத்தை சந்தித்து மேகதாட்டு அணை கட்டும் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியதை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் டி.கே. சிவக்குமார் இது குறித்து ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சரிடம் அளித்துள்ள கடிதத்தில், கர்நாடக அரசின் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழ்நாடு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும், நதிநீர் பங்கீடு பிரச்சினைக்கு புதிதாக ஒரு தீர்ப்பாயத்தை ஏற்படுத்தும் முயற்சியை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக பத்திரிகைகளில் செய்திகள் வந்துள்ளதையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். ஜூன் 30ஆம் தேதி டெல்லியில் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய டி.கே. சிவக்குமார், தமிழகத்துடனான பெண்ணையாற்று நதிநீர் பங்கீடு பிரச்சினையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க கர்நாடகா விரும்புவதாக பேசியதையும், அதற்கு நடுவர் மன்றம் அமைக்க கூடாது என வலியுறுத்தியதாக டி.கே. சிவக்குமார் கூறியுள்ளதையும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜூலை 5ஆம் தேதிக்குள் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் தகராறு தீர்ப்பாயத்தை அமைக்க ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சகம் முடிவெடுத்துள்ள நிலையில் பெண்ணையாறு பிரச்சினையில் தீர்ப்பாயம் அமைக்க கோரி தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பதற்கு கர்நாடகா எதிர்ப்பு தெரிவித்து வருவதையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். 240 கோடி ரூபாய் செலவில் பெண்ணையாற்றின் குறுக்கே அணை கட்ட தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் கர்நாடக அரசு செய்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ள வைகோ, இந்த திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் வர்த்தூர் குளத்தின் உபரி நீரை திருப்பி மார்க்கண்டேய ஆற்றின் குறுக்கே நீர்த்தேக்கம் கட்டும் பணியை கர்நாடகா மேற்கொண்டுள்ளதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதையும் வைகோ தெரிவித்துள்ளார். பெண்ணை ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவது வட தமிழ்நாட்டை பெரிதும் பாதிக்கும் என தெரிவித்துள்ள வைகோ, இப்பிரச்சனையில் தீர்ப்பாயம் மூலம் தீர்வு காண வேண்டுமே தவிர கர்நாடக மாநிலத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது எனவும் வலியுறுத்தினார். இந்நிலையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்டுவதில் தீவிரம் காட்டி வரும் கர்நாடக அரசு பெண்ணை ஆற்று தண்ணீரையும் தடுக்க முனைந்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள வைகோ, உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேகதாட்டு அணை மற்றும் பெண்ணையாற்று அணை தொடர்பான வழக்குகளை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் வைகோ தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசின் முக்கிய துறைகளில் பணியாற்றி வரும் IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளராக கார்த்திகேயன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உயர்கல்வித்துறை செயலாளராக கார்த்திக், மீன்வளம் மற்றும் கால்நடைத்துறை செயலாளராக மங்கத்ராம் சர்மா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை செயலாளராக
ரீட்டா ஹரிஷ் தாக்கர் மற்றும் மின்சார வாரியத்தின் இணை ஆணையாளராக விஷ்ணு மகாராஜன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் உணவு வழங்கல் துறை இயக்குநராக அண்ணாதுரை நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான சிறப்பு அதிகாரியாக இளம் பகவத் நியமனம் செய்யப்பட்டு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான சிறப்பு அதிகாரியாக இளம் பகவத் IASக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் பேருந்து விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இருந்து பூனே நோக்கி 33 பயணிகளுடன் புல்தானாவில் உள்ள சம்ருத்தி மகாமார்க் விரைவு சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென்று டயர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் உள்ள டீசல் டேங்க் திடீரென்று தீப்பற்றி எரிந்த நிலையில் பேருந்து முழுவதும் தீப்பரவி பேருந்தில் பயணித்த 26 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 7 பேர் படுகாயமடைந்த நிலையில் புல்தானா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மாநில முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் விபத்து நடந்த இடத்தை ஆய்வு செய்தனர். பின்னர் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சென்று சந்தித்தனர். பின்னர் விபத்து குறித்து பேசிய துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் விபத்துக்கு சாலை கட்டுமானம் காரணம் இல்லை என்றும் தேவைப்பட்டால் DNA பரிசோதனை மூலம் அடையாளம் காணப்பட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். அதேபோல் முதலமைச்சர் நிவாரண நிதியில் இருந்து தலா 5 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே அறிவித்துள்ளார். செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் இருந்து நீக்கிய உத்தரவை நிறுத்தி வைத்ததற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரபாகரன் தரும் கூடுதல் தகவல்கள் இதோ. தமிழக அரசின் அமைச்சரவையில் இருந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை நீக்குவதாக ஆளுநர் RN ரவி நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஆளுநர் இந்த அறிவிப்பிற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் உட்பட திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர். அமைச்சரை நீக்கவோ சேர்க்கவோ முதலமைச்சருக்கு அதிகாரம் இருப்பதாகவும் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என தெரிவிக்கப்பட்டது. இதுபோன்று ஆளுநருக்கு எதிராக எதிர்ப்புகள் வெளுத்த நிலையில் அமைச்சர் பதவியில் இருந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை நீக்கும் உத்தரவை நிறுத்தி வைப்பதாக ஆளுநர் முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பினார். அந்த கடிதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அறிவுறுத்தலின் பேரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீக்கம் குறித்து மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரிடம் ஆலோசனை பெற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே மறு உத்தரவு வரும் வரை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பதவி நீக்க உத்தரவு நிறுத்தி வைக்கப்படுவதாக ஆளுநர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் அமைச்சரவையில் இருந்து நீக்கிய உத்தரவை நிறுத்தி வைத்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் ML ரவி தொடர்ந்த வழக்கில் அடுத்த வாரம் விசாரணைக்கு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் சாசனப்படி ஆளுநர் எடுத்த முடிவை மறுபரிசீலனை செய்ய முடியாது என்றும் ஆளுநர் தனது முடிவு குறித்து ஆலோசனை பெற வேண்டிய அவசியமில்லை எனவும் எனவே செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்ய உத்தரவை நிறுத்தி வைப்பதாக அறிவித்த ஆளுநரின் கடிதத்தை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார். கேரளாவில் எலி காய்ச்சல் மற்றும் டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவி வருவதால் தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக எல்லையோர மாவட்டங்களில் கண்காணிப்பு பணிகளில் தீவிரம் காட்ட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளில் கொசு ஒழிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு காய்ச்சல் பாதிப்பு அறிகுறிகள் கண்டறியப்பட்டால் துணை சுகாதார இயக்குநர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பரிவர்த்தனையை கூட்டுறவுத்துறைக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லி பிரகதி மைதானத்தில் உள்ள சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தில் 2 நாட்கள் நடைபெறும் 17வது கூட்டுறவு மாநாட்டை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் கூட்டுறவு துறையினால்தான் பால் பொருட்கள், சர்க்கரை மற்றும் பல்வேறு மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதாக கூறினார். மேலும் பாஜக ஆட்சியில்தான் கூட்டுறவிற்கு என்ற தனித்துறை உருவாக்கப்பட்டதாகவும் வரும் நாட்களில் கூட்டுறவுத்துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் டிஜிட்டல் பரிவர்த்தனையில் இந்தியாவின் ஆதிக்கம் நமது புதிய அடையாளமாக மாறி உள்ளதாக கூறிய பிரதமர் மோடி டிஜிட்டல் பரிவர்த்தனையை கூட்டுறவுத்துறைக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.
மேலும் கடந்த 4 ஆண்டுகளில் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தின் மூலம் 2,50,000 கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜூன் மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 12% அதிகரித்து ரூபாய் 1.61 லட்சம் கோடியை எட்டியுள்ளதாக ஒன்றிய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்டி வரி வசூல் குறித்து ஒன்றிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடப்பு ஆண்டு ஜூன் மாதத்தில் 1.61 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும், அதில் ஒன்றிய ஜிஎஸ்டி 31,000 கோடி, மாநில ஜிஎஸ்டி 38,292 கோடி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 2023க்கான வருவாய் கடந்த ஆண்டு இதே மாதத்தில் ஜிஎஸ்டி வருவாயை விட 12% அதிகமாகும். ஏப்ரலில் வருவாய் 1.87 லட்சம் கோடியும், மே மாதத்தில் இது 1.57 லட்சம் கோடி வருவாய் எட்டியது என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய மருத்துவர்கள் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் முதல்வராக பிதான் சந்திரராய் இருந்தபோது ஏழை மக்களுக்கு தினமும் இலவச மருத்துவம் செய்து வந்தார். இவரின் சேவையை நினைவு கூறும் வகையில் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1ஆம் தேதி தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. முன்னாள் மாமன்ற உறுப்பினரும் திமுக வில்லிவாக்கம் பகுதி செயலாளருமான வாசுவின் மனைவியின் நினைவு நாளை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. திமுக வில்லிவாக்கம் பகுதி செயலாளர் வாசுவின் மனைவி மலர்விழியின் 25ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அயனாவரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. பகுதி செயலாளர் வாசு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தாப்பழூரில் பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும், கழிப்பிட வசதி, அரசு தொழிற்பயிற்சி நிலையம், பெண்கள் செவிலியர் கல்லூரி, கலை கல்லூரி அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே காட்டுக்கோட்டை பேருந்து நிறுத்தத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் நிற்காமல் செல்வதை கண்டித்து பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறையில் சாலையை சீர் செய்வதாக கூறி செம்மண் சாலையாக மாற்றி 6 மாதங்களை கடந்தும் தார் சாலை அமைக்காத காரணத்தால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் சாலைகளில் தடுப்புகளை ஏற்படுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள புல்லூர் தடுப்பணையில் 8 வயது சிறுமி தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே மீன்பிடிக்கும் தகராறில் இரும்பு ராடு மற்றும் கல்லால் தாக்கி இளைஞரை கொலை செய்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே அடுத்தடுத்த 2 வீடுகளின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 15 பவுண்ட் தங்க நகை மற்றும் 75,000 ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம ஆசாமிகள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் நெட்டூர் கிராமத்தை சேர்ந்த வழக்கறிஞர் குமார் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த கோரியும் கொலையாளிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் சின்னாரம்பட்டி பகுதியில் ஊரக வளர்ச்சித்துறை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 1400 பண்ணைக்குட்டை அமைக்கும் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேரூராட்சியில் நடைபெற்ற சிறப்பு கண் சிகிச்சை முகாமை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை மற்றும் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இந்த முகாமில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் மணிப்பூர் மாநிலத்தில் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளை தடுத்து நிறுத்த கோரி 5000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட அமைதி பேரணி நடைபெற்றது. இந்த இந்திய நாட்டிலே அமைதி நிலவுவதற்காக சிறுபான்மையரால் நடத்தப்படுகின்ற இந்த கன்னட கூட்டமானது இன்றைய தினம் வேலூரிலே நடைபெற்றிருக்கிறது. மணிப்பூரிலே
சிறுபான்மையர் கிறிஸ்துவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆலயங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. எத்தனையோ மக்கள் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் அரசானது அந்த இடத்திற்கு சென்று அவர்களுக்கு அமைதியை நிலவுவதற்காக ஆவண செய்ய வேண்டும். எத்தனையோ மக்கள் வீடு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இயல்பு வாழ்க்கை மீண்டும் திரும்ப வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஆகவே இந்திய அரசியல் சட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது சிறுபான்மையினருக்கென்று மத, மொழி எல்லா உரிமைகள் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த உரிமைகள், அந்த சலுகைகள்லாம் மறுக்கப்படுகின்றன. மீண்டும் இந்த அரசானது அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வதற்காக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதற்காகத்தான் இன்றைய தினம் காந்தி நகரிலே இந்த கண்டன பேரணியானது நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி போக்குவரத்து பணிமனையில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பணியாளர்களுக்கான ஓய்வு அறையினை பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் திறந்து வைத்தார். விருதுநகர் அல்லம்பட்டி பகுதியை சேர்ந்த செந்தில்குமார் என்பவரை கடத்தி கொலை செய்த வழக்கில் வரிச்சியூர் செல்வம் என்பவர் கைது செய்யப்பட்டு காவல்துறை விசாரணை முடிந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான வீட்டில் பதுக்கி வைத்திருந்த சுமார் 20 லட்சம் மதிப்புள்ள செம்மர கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தால் நாம் முடியவே முடியாது என்ற கனவுகள் கூட நனவாகி வருகிறது. அப்படி ஒரு கனவுதான் திருப்பூர் மாநகரில் அரங்கேறியிருக்கிறது. திருப்பூர் கரும்பரம் பாளையம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டை எந்தவித சேதமும் இல்லாமல் 24 அடி தூரத்திற்கு நகர்த்தி தனியார் நிறுவனம் ஒன்று சாதனை படைத்துள்ளது. இது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பில்டிங் கட்டுற காஸ்ட் 2500 ரூபா சொல்லிச்சுன்னா இது ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு 500 ரூபா செலவில் வந்து அந்த இடத்துக்கு பொது இடத்துக்கு நம்ம நகர்த்தி வச்சுக்க முடியும். அதே மாதிரி பில்டிங்கை உயரப்படுத்துறதும் இப்போ ஒரு பில்டிங் அந்த காலத்தில் இருந்ததெல்லாம் குழியாக போயிடுது. அதை வந்து பில்டிங் ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 அடி 5 அடி 6 அடி எவ்வளோ அடி வேணாலும் தூக்கிக்கலாம் அந்த பில்டிங்கை. இது வந்து ஒரு மிகப்பெரிய செலவு. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் செலவை வந்து இதனால் குறைச்சிக்க முடியும். ஒரு புதுமையான மெத்தேடு. ஆனால் அதே நேரத்தில் பில்டிங்க்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் ஒரு சின்ன கிராக்கோடு இல்லாமல் நகர்த்தி அப்படியே வச்சிட முடியும். இது எத்தனை நாள் இந்த வேலை நடந்துச்சு? இப்போ ஏற்கனவே இந்த ஒர்க்கு வந்து இப்போ 30 நாளாக நடக்குதுங்க. இப்போ நேற்றிருந்து நகர்த்தறக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 8 அடி நகர்த்தியாச்சு. இன்னைக்கு ஒரு 8 அடி, நாளைக்கு ஒரு 8 அடி, மொத்தமாக 25 அடி. 3 நாள் நாளைக்கு சாயந்தரங்கிறப்ப நகர்த்தி முடிச்சிருவோம். இதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. என்ன காரணம்னு சொல்லிச்சுன்னா இந்த பில்டிங் வந்து எந்த இடத்துல பிளிந்த் பீம், அதாவது இந்த பிளிந்த் பீம் கீழே ஒரு பீம் இருக்கு. அந்த பீமுக்கு மேலே மட்டும்தான் கட் பண்ணுவோம். அது எந்த விதத்திலையும் பில்டிங்க்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே நார் தொழிற்சாலையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 50,000 மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகி நாசமானது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வேலூர் மாவட்டம் காட்டுப்புத்தூர் ஊராட்சி மற்றும் தெல்லூர் பள்ளி வளாகத்தில் ஒரே நாளில் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் விழாவினை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் துவங்கி வைத்தார். இதில் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் குடும்ப தகராறின் காரணமாக மனைவியின் தலையை துண்டித்து கொலை செய்த கணவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது மட்டும் இன்றி வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டிய வள்ளியநாகபுரத்தை சேர்ந்த பால்ராஜ், பாண்டிசெல்வம், காளிராஜ் ஆகிய 3 பேரை அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். தமிழகத்தில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 43,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில்
தங்கத்தின் விலையானது சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 43,520 ரூபாய்க்கும், மேலும் 1 கிராம் தங்கத்தின் விலை 5,440 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலை கிராமிற்கு 90 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 75 ரூபாய் 70 காசுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 75,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மனநிலை சம்பந்தப்பட்ட சிகிச்சைக்கு மேஜிக் காளான்களை ஆஸ்திரேலியா அந்நாட்டில் சட்டப்பூர்வமாக்கியுள்ளது. உலகிலேயே முதல் நாடாக ஆஸ்திரேலியா மனநிலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க சைக்கடெலிக்ஸை சட்டப்பூர்வமாக பயன்படுத்த அனுமதி அளித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் போதைப் பொருள் கண்காணிப்பு அமைப்பான தெரபியூட்டிக் குட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டத்தட்ட 3 வருட ஆலோசனைக்கு பிறகு இந்த நடவடிக்கைக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மனசோர்வு மற்றும் மன உளைச்சலுக்கு பிறகான மன அழுத்த கோளாறு சிகிச்சைக்காக MDMA மற்றும் மேஜிக் காளான்களை பரிந்துரைக்க மருத்துவர்களை அனுமதித்த உலகின் முதல் நாடாக ஆஸ்திரேலியா மாறியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். சென்னை கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பூங்கா, நூலக கட்டிடம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மையம் திறப்பு. செந்தில் பாலாஜியை நீக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, திருச்சியில் வைகோ பேட்டி. ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 11 வரை நடைபெறும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். மணிப்பூர் கலவரம், பொது சிவில் சட்டம் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து செயல்பட வாய்ப்பு இல்லை, நம் புரட்சி தொண்டன் என்ற தினசரி நாளிதழ் தொடங்க உள்ளதாக ஓ. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. மணிப்பூரில் ஜூலை 8 வரை பள்ளிகளை மூட உத்தரவு. இணைய சேவை தடையை நீட்டித்து அம்மாநில அரசு உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.